Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சேனல் வீடியோஸ் போட்டு. சோ நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் டைம் வந்து விமென்ஸ் டே ஆஃபர் போட்டிருந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆர்டர்ஸ் மேல புக் ஆயிருக்கு. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில வந்து இப்ப நான் ஆஃபர்ஸ் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நேருக்கு கொரியர் வரல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் 15 நாள் வந்து டெலிவரி டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆஃபர் வீடியோல. திரும்ப நான் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணிருக்கேன் 15 நாள் டெலிவரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள்ல அப்படி வந்துடும் சொல்லி சொன்னேன். என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரெஷ்ஷா நம்ம ரெடி பண்ணி இந்த பேட்ச் வந்து அனுப்ப போறோம். அதுதான் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டர் வந்து ஒரு அருமையான ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. சோ அதை கேட்டு வந்துருங்க. ஹலோ, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க ஆக்சுவலா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 86.70 இருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா மேம். ஆனா இப்ப 75.40 வந்துட்டேன் நானு. ஆக்சுவலா முருங்கைக்கீரை கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே, சரி சரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் ஷேர் பண்ணலாமேன்னு கால் பண்ணிருந்தேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 கிலோ 11.30 கிராம் கம்மி பண்ணிருக்கேன். 300 கிராம். ஓகே ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எவ்வளவு நாள் மேம்? இப்போ 11 கிலோங்கிறது இப்ப எவ்வளவு நாள் குறைச்சிருக்கீங்க? 11 கிலோன்றது ஒரு குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் மேம். 2 மாசத்துல குறைச்சிருக்கீங்க? 2 மாசத்துல குறைஞ்சிருக்கு. சரி சரிங்க மேம். ஓகே மேம், ரொம்ப எனக்கு சந்தோஷமா. அப்படியே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் என்னோட ஃபேஸ் எல்லாம் நல்லா ஸ்லிம் ஆயிடுச்சு. நல்லா டீட்டோ. ஆக்சுவலா வந்து நான் காலையில மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப நான் காலையில நைட் குடிச்சிட்டு இருக்கேன். ஓ, 2 வேளை எடுத்துட்டு இருக்கீங்க? 2 வேளை எடுத்துட்டு இருக்கேன். நல்ல பேலன்ஸ்ட் ஆகுது. உடம்பு லைட் வெயிட்டா இருக்கு. எனக்கு பிசிஓடி இருந்தது, சரியாயிடுச்சு. ஓ சூப்பர் மேம், சூப்பர். எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. முன்னாடி நான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிசிஓடி இருந்தது. கொஞ்சம் குழந்தை பெத்துக்கிறது ப்ராப்ளமா இருந்தது. ஓகே மேம். அதுக்கப்புறம் பேபி பிறக்கணும்னா வெயிட் குறைச்சுதான் ஆகணும்ட்டாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெயிட் குறைச்சேன். ஒரு டைம்ல 2000 அந்த கோவிட் டைம்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சேன். அந்த ஒரு 10 கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல. அப்பெல்லாம் வெயிட் லாஸ் பவுடர்லாம் கிடையாது இல்ல. அப்ப வீட்டுல சும்மா ஜீரா வாட்டர் அந்த மாதிரி போட்டு குடிப்போம். அப்படிதான் வாக் பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் ஜேர்னி அது. அதுக்கப்புறம் பேபி கன்சீவ் ஆனதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப ஸ்டக் ஆன வெயிட் தான். இவ்வளவு நாளா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு 2 மந்த்ஸ்ல இருந்தே நான் வெயிட் லாஸ். ஏன்னா பேபி ஃபீடிங் கிடையாது, மதர் ஃபீட் இல்ல. சோ குடிக்கலன்னு சொல்லிட்டு சரி வெயிட் லாஸ்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே மேம். ஓகே, அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து பெருசா எந்த ரிசல்ட்டுமே வரல. ரொம்ப நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். யோகா கிளாஸ், அந்த கிளாஸ், அதாவது ஜிம் போயிருக்கேன். ஆனா போக டைம் இல்லை. இப்போ மெயினா சொல்லணும்னா இப்ப டைம் இருக்காது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். சோ என்னால குழந்தை பாத்துக்கணும், வீட்டுல குக் பண்ணணும், நிறைய வேலை இருக்கும்ல நமக்கு. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாத இருந்தேன். இப்போ பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 2 மந்த்ஸ் 10 days இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பேன் பாருங்க, அப்பத்துல இருந்து எனக்கு. ஆக்சுவலா அந்த முருங்கா பவுடர் கூட சூப் டெய்லி நான் ஒரு நாள் தவறாம எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லது. நல்ல ப்ளீடிங் ஸ்லாட் வெளியில கரெக்டா ரொம்ப அதிகமா நல்லா ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்க பேட் பிளட் எல்லாம் வெளியில போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. சோ அது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவும் வெயிட் டக்குன்னு குறைஞ்சிச்சு. எப்படின்னா ஒரு 2 days முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அனுப்பிச்சு பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட். 77 சம்திங் இருந்தேன். பீரியட்ஸ் கூட நான் கொஞ்சம் டயட்ல தான் இருந்தேன். ஏன்னா பீரியட்ஸ்னு ஒரு 3 days நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெயிட் போடும். அது நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல, சில பேருக்கு தெரியாது. எனக்கு அந்த விஷயம் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைம்ல நீ டயட் எல்லாம் பார்க்காத சாப்பிடுன்னு. நான் அதை கட் பண்ணிட்டு நான் எப்பயும் போல சாப்பிடுறது கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு எக், சோயா இந்த மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் ப்ராப்பரா சாப்பிட்டு ரைஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டேன். சோ அப்படி பண்ணும் போது நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சூப் ஆனா உண்மையிலே வயிறு ஃபில்லிங்கா வச்சிருந்தது. ஒரு 6 o'clock எடுத்துப்பேன். 6 to 7, 8 வரைக்கும் 8க்குள்ள வரைக்கும் இதா இருக்கும். நான் நைட் வந்து தோசை சாப்பிடுவேன். எப்பவுமே மில்லட் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஃபாஸ்டா ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் 10 kg தான் இருக்கு. நான் சொன்ன டார்கெட் 9 kg 9.5 வந்துட்டேன். கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரமா ரீச் பண்ணிட்டு எனக்கு போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேம்.
ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணுங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல, பாருங்க மேம். சரிங்க மேம். ஓகே மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். பாப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேம். தூங்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. என்ன மேம் நீங்க பியூட்டி சலூன் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல நான் வந்து ஆக்சுவலா வந்துட்டு காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஏஸ்தெடிக் கிளினிக். ஓகே. நான் வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட். நான் வந்து எனக்கும் இந்த மாதிரி இது காஸ்மெட்டாலஜி மூலியமாவும் வெயிட் குறைக்கலாம். பட் எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அது காசு நிறைய செலவு பண்ணோம். அதான் சொன்னேன், விஎல்சிசி அங்கெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நேச்சுரலும் கிடையாது. இது நேச்சுரல் வேல நீங்க இன்கிரீடியன்ட்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே நேச்சுரல் வேல தான் போட்டிருந்தது. சோ அது எனக்கு ஓகேவா தான் தெரிஞ்சது. ஆனா அந்த மாதிரி டக்குன்னு ஒரு நமக்கு தெரியும்ல, பாடியில ஸ்வெட் ஆகுறதே கஷ்டம். எனக்கு மெயினா ஸ்வெட் ஆகவே ஆகாது. இப்பெல்லாம் டெய்லியும் கரெக்டா ஸ்வெட் ஆகுது. நான் என்னன்னா டீடாக்ஸ் அந்த வெயிட் லாஸ் பவுடர் குடிச்சேன்னா காலையில ஒரு 1/2 an hour நடப்பேன், ஈவினிங் ஒரு 1/2 an hour நடப்பேன். நடக்கும் போது அந்த வெளியில இருக்க அந்த வேர்வெல்லாம் பாடியில இருக்கிறதெல்லாம் ஸ்வெட் ஆகும். இப்ப ரொம்ப லைட் வெயிட் ஆயிட்டேன், ரொம்ப நல்ல ஒல்லி ஆயிட்டேன். நல்லா தெரியுது எல்லாருக்கும். எல்லாரும் கேக்குறாங்க. ஏன்னா என் மூஞ்சு ஃபேஸ் மட்டுமே ரொம்ப குண்டா இருந்தது. நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ற பாருங்க. அது அப்படியே ஒல்லி ஆயிட்டேன். நான் சுத்தமா டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிட்டேன் நான் பாக்குறதுக்கு. ஏன்னா 86.70 சாரி 86.40 சம்திங் இருந்தேன். அதுல இருந்து வரணும்னா அப்போ ஒரு 10-11 கிலோ கம்மி பண்ணா உங்களுக்கு தெரியும்ல, முகம் ஒல்லியா வருது, பாடி ஒல்லியா வருது. இப்ப எக்ஸ்எல்ல இருந்தேன், இப்ப எல்லுக்கு வந்துட்டேன் நானு. எனக்கே ஒரே ஹாப்பியா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு கால் பண்ணேன் மேம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப தேங்க்யூ மேம். நாங்க தேங்க்யூ சொல்லணும். ஆனா சில பேர் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ் எல்லாம், இதுல சும்மா சொல்றாங்க அப்படி இப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ப்ராப்பரா டயட்ல இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆமா மேம். அவங்க 1/4 கிலோ ஒரு 1 வீக் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே விட்டுறாங்க மேம். அது கரெக்டா நம்ம அதை ஃபாலோ பண்ண, நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அதை கரெக்டா எடுத்துக்கணும், அது கேர் எடுத்து, முக்கியமா அவங்க உடம்ப கேர் எடுத்து கவனிச்சுக்கணும். ஆமா, சில பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெறும் சாப்பாடு சாப்பிட்டே குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைஸ் எடுத்துட்டு கூட இது அவங்க எடுக்கிறாங்க. நான் டோட்டலா ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க, 100 கிராம் மட்டும் நீங்க மதியம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ப்ராப்பரா அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க. சரியா? அது அப்படி 3 கிலோ இல்ல 3 வேளையும் வந்து சாப்பாடு சாப்பிட்டா எப்படி குறையும்? அது நமக்கு நேச்சுரலா நம்ம பாடியில வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் ரைஸ் பெரிய விஷயம். இன்னைக்கு எடுக்கிறது ஆக்சுவலா ரைஸே கட் பண்ணணும். சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்குல்ல, சுகர் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா ரைஸ் சாப்பிடுறது நல்லது. நம்மளால இருக்க முடியாது, நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்ன்றனால ரைஸ் எடுத்தே ஆகணும். இல்ல ஒரு வேளை மட்டும் எடுத்துட்டு மீதி 2 வேளை மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் மேம். அதுதான். ஆமா மேம், அது நல்ல ரிசல்ட் வந்துச்சு மேம். எனக்கு காலையில வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து தோசை தான் சாப்பிடுவேன். காலையில ஒரு தோசை, ஈவினிங் ஒரு தோசை. ஆனா சில பேர் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டேன். ஆமா, நம்ம அந்த மாதிரி இருக்கதான் வந்து வயிறு வந்து மயக்கம் எல்லாம் வரும், எல்லாம் வரும் ஸ்டார்டிங். அப்புறம் பழகிடும், மயக்கம் எல்லாம் வராது. அதுக்கேத்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும் அதிகமா. நீங்க சொன்னீங்கல்ல, தண்ணி இன்டேக் பண்ணணும். ஸ்நாக்ஸ்க்கு நிறைய வழி இருக்கு. இந்த மாதிரி ஆல்மண்ட், பாதாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம். தண்ணி வகையில சூப் வகையில என்ன வேணா குடிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அது கேர் எடுத்து அவங்க கவனிச்சுக்கணும் மேம். ஒன்னொன்னு ப்ராப்பரா வந்து ஒரு வெறித்தனத்தோட பண்ணணும். வெறித்தனத்தோட பண்ணிதான் 11 கிலோ. ஆமா, அதனாலதான் நீங்க இப்ப குறைச்சிருக்கீங்க. அது எல்லாராலையும் முடியாது. நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் உங்களுடைய எஃபோர்ட் கண்டிப்பா அதுல 90% கிட்ட இருக்கு. முக்கியமான விஷயம் அதுதான். ரொம்ப சந்தோஷமா. ஆனா உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு உங்களோட பவுடர். எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பி. என் ஹஸ்பண்ட்லாம் வந்து என்ன குண்டுன்னு கூப்பிடறது ஸ்டாப்பே பண்ணியாச்சு. என்ன ஒல்லி குச்சாயிட்ட அப்படின்னு அவரே சொன்னாரு. பாத்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பாக்க, என்ன ஒல்லி ஆயிட்டேன், கலக்குற அப்படி. ஏன்னா இது ஆக்சுவலா இன்னைக்குனே தெரியல மேம். நான் வந்து குழந்தை பிறந்ததுல இருந்தே, ஏன்னா எல்லாருக்குமே பேபிஸ் பிறந்ததுக்கு அப்புறம் 10 கிலோ 15 கிலோ வெயிட் போடும். கண்டிப்பா மேம். ஆமா, சில பேருக்கு வெயிட் கம்மியா போடும். எனக்கு வந்து நான் சாலிடா 65-68 இருந்தேன். அதாவது வெயிட் லாஸ் பண்ணி குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் எனக்கு 68 இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 86க்கு போயிட்டேன். 80க்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே ஏறிடுச்சு. 86 வரைக்கும் ஏறிடுச்சு. கண்டுக்காம விட்டதுனால அப்புறம் 3 வயசு ஆயிடுச்சு இப்ப என் பையனுக்கு. சோ 3 வயசு ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட் குறைக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுதான்
நான் நிறைய ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன் மேம். வெயிட் லாஸ் பவுடர் நிறைய பேர் விக்கிறாங்க. ஆனா நான் நிறைய ப்ராடக்ட்டும் மினிமலா 100 கிராம்ஸ் ட்ரையல் பேக் மாதிரி விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ண எதுவுமே எனக்கு ப்ராப்பரா ரிசல்ட் தரல. குறையும், ஒரு 1/2 kg குறையும் ஒரு வாரத்துக்கு, 1/2 kg குறையும். ஆனா அந்த 1/2 kg திருப்பி போட்டுரும். இதே டயட்ல தான் நான் அப்பயே இருந்தேன், ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தேன். பட் எனக்கு அப்ப ரிசல்ட் எல்லாம் வரல. நான் நிறைய 2-3 பவுடர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். நான் தான் சொல்றேன், எல்லா பொண்ணுங்களுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னு எல்லாத்துலயும் இறங்கி தேடுவோம். ஆனா அதுல எஃபோர்ட் கொடுக்க மாட்டாங்க சில பேரு. நான் கொடுத்து பண்ணேன், எல்லாமே பண்ணேன். எந்த சைடு நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு இது ட்ரை பண்ணலாமா. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், ஜீரா வாட்டர் குடிச்சா வெயிட் குறைஞ்சிரும். ஆனா ஆக்சுவலா அது வெயிட், நானும் ஜீரா வாட்டர் நிறைய குடிச்சிருக்கேன். ஆனா அது ஹெல்ப் பண்ணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாதான் அது ஜீரா வாட்டர்ல ஒர்க் ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்சது சும்மா ஒரு சின்ன கிரீன் டீ மாதிரி. அது இந்த செரிமான பிரச்சனை கிளியர் பண்ணும், வெயிட் ரெடியூஸ் ஆகுங்கிறதுலாம் இல்ல, வெயிட்டுக்கெல்லாம் கிடையாது. வெயிட் எல்லாம் கிளியர் ஆகாது, டைஜஷன் ஆகும், அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நிறைய ட்ரை பண்ண எதுவுமே ஒர்க் ஆகல. ஆனா உங்க பவுடர் உண்மையில, நீங்க என்னங்க பவுடர் வைக்கிறீங்க, என்னங்க சீக்ரெட் இருக்கு? எனக்கு அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கால் பண்ணி என்ன சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா உடம்பு சரியில்லாம இருந்தேன். அந்த டைம் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண. ஆனா உடம்பு சரியில்லாத போது நான் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன். நார்மல் சாப்பாடு சாப்பிட்டேன், ரைஸ் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். நார்மலா அந்த ப்ரோட்டீன்ஸே எடுத்துக்கல நானு. அப்ப வெயிட் போடல, அதே மேனேஜ்மெண்ட்ல இருந்தது. கரெக்டா இப்போ ஒரு அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு. 3 நாளும் மெயின்டைன் பண்ணிச்சு. 3 நாள் கழிச்சு வெயிட் பாக்குறேன், சேம் வெயிட் இருந்தேன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம். நீங்க மேஜிக் பவுடர் தான் வச்சிருக்கீங்க நீங்க சீக்ரெட்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். எனக்கு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகே மேம், ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப தேங்க் யூ மேம். உண்மையிலே மேம், நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சுதான் நான் நேத்தே நான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி ஓகே, நேத்து 76 சம்திங் இருந்தேன், எனக்கு 75 வந்ததும் சரி உங்களுக்கு தான் உடனே காலையில எழுந்ததும் பார்த்ததுமே கால் பண்ணேன். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இதுக்கு முன்னாடி போட்ட ஆஃபர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்போம். இந்த டைம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வெயிட் லாஸ் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ஆகட்டும், இல்ல சுகர்லெஸ் பவுடர் ஆகட்டும், அதுக்கப்புறமா சீயக்காய் எல்லாமே ஃப்ரெஷ் பேட்சா ரெடி பண்ணி அனுப்ப போறோம். அதனாலதான் இந்த 15 நாள் டைம்ங்கிறது. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கப்புறம் வர ஆஃபர் வீடியோ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம். சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 15 நாள் உங்களுக்கு கொரியர் சேர்ந்துருங்க. இன்னைக்கு இந்த 2000 ஆர்டர்ஸ் மேல புக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான வெயிட் லாஸ் பவுடருக்கான திங்ஸ் எல்லாமே 2 நாளா நைட்டும் பகலுமா ஃபுல்லா வறுத்து ரெடி பண்ணி நம்ம இங்க பர்தரா கொட்டி வச்சிருக்கோம். சோ இதுல எவ்வளவு கேஜஸ் இருக்குன்னு ஐடியாவே இல்ல. அதனால அவ்வளவு கிலோ இருக்கு. லாஸ்ட் டைம் போட்டதை விட இந்த டைம் நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் விமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா ஆனாங்க. சோ இதுல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு விமன்ஸ் டே ஆஃபர் போடுங்க பிப்ரவரி மந்த்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியானாங்க. நான் சொன்னதை கேட்டு நீங்க ஆஃபர் போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் தேங்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பினிஷிங் ஒர்க்ல இருக்கு. எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பவுடரா மேக் பண்ணி பாக்ஸ்ல போட்டு சீல் பண்ணி அனுப்ப வேண்டியதான் பேலன்ஸ் இருக்குங்க. நம்ம பவுடரா மேக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேட்ச் ஒரு சின்ன ஷார்ட் ஆட் பண்ணலாம், ஒரு மெமரிஸ்க்காக. ஏன்னா நம்ம மார்ச் 8 இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்குல்ல, அதுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த டைம் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பூஜை பொருளுக்கான ஆஃபர்ஸ் நம்ம போட்டிருந்தோம். அதுலயும் நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்னன்னா பூஜை பொருள்லாம் வந்துருச்சு, எனக்கு வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறதால அதை நம்ம அனுப்பியாச்சு. இது ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்றதால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. கண்டிப்பா நான் ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஆஃபர் போட்டது மூலமா நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதே மாதிரி இப்ப காம்போ பேக் ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இப்ப அந்த ஆஃபர் மாதிரி இல்லாம காம்போ பேக் மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹேர் ஆயில், சியக்கால பாத்தீங்கன்னா நம்ம 31 ஹெர்பல் ஆட் பண்ணி சியக்கா மேக் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாப்பீங்க. எப்படி என்னென்ன பொருள் நம்ம சேர்த்திருக்கோம், எப்படி ரெடி பண்றாங்க, எல்லா ப்ராசஸ் நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல. நிறைய பேர் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. டெய்லி வந்து ஏகப்பட்ட ஃபீட்பேக் வருது. நான் வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண நம்பர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி நான் வச்சிட்டு இருக்கேன். ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஸ்ல என்னால போஸ்ட் பண்ண முடியல, டைம் இல்லாதால அப்பப்போ வந்து ஒரு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. நான் எல்லா லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல நம்ம ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க நினைக்கிற மாதிரி மீஷோ, பிளிப்கார்ட் எல்லாத்தையும் வரப்போகுதுங்க. நிறைய பேர் மீஷோல கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுலயும் வரப்போகுது. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். இந்த விமன்ஸ் டே ஆஃபர்ல வந்து இவ்வளவு பேர் என்ன நம்பி இவ்வளவு ஆர்டர்ஸ் கொடுத்ததுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரம், திப்பிலி அண்ட் அஸ்வகந்தா இந்த மாதிரியான ஹெர்பல் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் மட்டுமே கொண்டு தயாரிக்கப்பட்டது. சோ நிறைய பேர் வந்து நான் வீட்லயே கொள்ளு, ஓமம், கரிஞ்சீரகம் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடரா மேக் பண்ணி நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்பறம் வெயிட் லாஸ் ஆகல. உங்களுடைய பவுடர் வந்து ஒரு மேஜிக்கல் பவுடர் தான் சொல்ல முடியும். உங்க ட்ரிங்க் நான் எடுத்துட்டு இருக்கும்போது செம்ம ரிசல்ட் கொடுக்குது. 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5-3 அந்த மாதிரி கேஜஸ்ல வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க. அப்படி என்னதான் நீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய வெயிட் லாஸ் பவுடர்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க. சோ எல்லாமே வந்து நம்மளுடைய ஹெர்பல் பிளஸ் வந்து ஆர்கானிக்கா ரெடி பண்ணக்கூடியதுதான் இந்த விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு, 100% ரொம்ப சேஃப் ஆனது. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லி யாரும் சொன்னது கிடையாதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து உடம்புல சரி பண்ணுது. வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, உடம்பு வலி, கை கால் வலி எல்லாத்தையும் ரிலீஃப் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய சரியாகுது. அதுக்கு நான் ஆடியோட ஃபீட்பேக்லாம் நான் போன வீடியோல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தலைவலி வந்து 5-6 வருஷமா ஒருத்தவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நம்ம ட்ரிங்க் ஒரு 1.5 மாசமா எடுத்துட்டு 5-6 வருஷமா இருந்த தலைவலி எல்லாம் உங்களுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய அற்புதத்தை வந்து நிகழ்த்துன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வெயிட் லாஸ் பவுடர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க உண்மையாவே வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் நம்ம குட் பேபி டீம் வந்து ரெடி பண்ணோம் அந்த பவுடரு. ஆனா இதுல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சுகருடைய அளவுல வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம வந்து சுகர் கண்ட்ரோல் பவுடர்னு ஒண்ணு மேக் பண்ணிருக்கோம். அதுலயும் வந்து நிறைய முக்கியமான ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து டேப்லெட் எடுக்கவே பயப்படுவாங்க. சோ அப்படியேப்பட்டவங்களா வந்து நீங்க அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டால, உங்களுடைய நல்ல ஃபீட்பேக்கால நாங்க என்ன பண்றோம், அடுத்த லெவல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து 100% எது சேஃபா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். நம்ம ஆபீஸ் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து டெவலப் பண்ணான ஒரு பிளான் இருக்கு. மிஷினரி எல்லாமே வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுவும் சீக்கிரமே பாப்பீங்க. நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நியூட்ரிஷன் சென்டர்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல வந்து நம்ம கார்பரேட் கம்பெனிங்க நிறைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அதுல வந்து ஜாயின் பண்ணி எக்கச்சக்கமான லட்சங்கள்ல வந்து இழந்து அவங்க வெயிட் லாஸ் ஆனா கூட திரும்ப அகைன் அதை வந்து விட்டதுக்கு அப்புறமா 2-3 மடங்கு வெயிட் ஏறிடுது. அதே மாதிரி அது வந்து ₹1-2 இல்லைங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து அதுல இருந்து ஏகப்பட்ட பேர் மீண்டு வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல அதை விட டபுள் மடங்கா வெயிட் லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு நினைச்சு நம்ம 10 கிலோ குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமா அது மெயின்டைன் ஆகுது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. நம்மளுடைய பவுடருடைய பெரிய சக்சஸே அதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட பவுடர் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் ஆனா கூட அதை மெயின்டைன் பண்ணுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுதாங்க நம்ம பவுடர் வந்து அது பண்ணுதுங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்கா ரெடி பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். அகைன் திரும்ப வெயிட் ஏறிடுச்சுன்னா அது எதுவுமே இல்ல. அதனால நீங்க கரெக்டா நான் சொல்ற அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் இருந்து இந்த பவுடர் நீங்க எடுத்துக்கிட்டாலே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு 10 கிலோ குறைச்சிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நிறைய பேர் திரும்ப கேக்குறாங்க, லைஃப் லாங் நான் சாப்பிடணுமா, எப்போதுமே சாப்பிட்டே இருக்கணுமா? ஏன்னா நிறைய ப்ராடக்ட் எல்லாமே அதை சாப்பிடுற வரைக்கும் தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வெயிட் ஏறிடுச்சுன்னா திரும்ப வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பணம் வந்து நான் இழந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நம்ம பவுடர் அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம வந்து இதுல எந்த வித கலப்படமும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். உங்களுக்கே தெரியுது இல்ல என்ன நம்ம ஆட் பண்ணிருக்கோம்ட்டு. சோ அதனால இதுல எந்த வித சைடு எஃபெக்டும் ஏற்படாது. நீங்க இதை வாங்கி எடுத்துக்கிட்டு
அந்த எடை இழப்பு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டினியூஸா நீங்க எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. கண்டிப்பா மெயின்டைன் ஆகும். நான் சொல்ல அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், கரெக்டா மெயின்டைன் ஆகும். எந்த வித பிரச்சனையும் வராது, எந்த வித சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராதுங்க. சோ இதுதாங்க முக்கியமான ஒரு சக்சஸான ஒரு விஷயம். இந்த ஒரு ரீசன் தான் அந்த எடை மெயின்டைன் ஆகுதுங்கிறதுல அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நிறைய புது புது கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ஸ்வீட்டி டிவில போயிட்டு ஹவு டு யூஸ் வெயிட் லாஸ் பவுடர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் நேம் வந்து குட் பேபின்னு வரும். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுல செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே கிளியர் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு வீடியோ அதை பத்தி பேசும்போது டைம் ரொம்ப அதிகமாகுங்கிறதால நான் ஃபுல்லா சொல்றது கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் போய் பாருங்க. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வரவங்க திரும்ப திரும்ப கேட்கறது 100% வெயிட் லாஸ் ஆகுமா, நான் எப்படி நம்புறது, ஒருவேளை ஆகலன்னா எனக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி. ஏன்னா அது நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பலன் இல்லாம அது வந்து நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏகப்பட்ட பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் வராங்க நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு. சோ அதனால நீங்க அதுல போய் வாட்ச் பண்ணுங்க. ஸ்வீட்டி டிவி யூடியூப் சேனல் போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப வருது. இது 11 இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா, இல்ல பெண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா, யாரும் குறிப்பிட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறீங்க. கம்பல்சரி இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பேபிக்காக ட்ரை பண்றவங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க, அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து தனியா நியூமாம் வெயிட் லாஸ் பவுடர் தனியா இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். மத்தபடி இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீபம், சுத்தமான பசுமாட்டு நெய். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேன், கொம்பு தேன் இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது.